ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். சரி, இப்போ எஸ்டர்டே வந்து இந்த நிஃப்டி சார்ட் அண்ட் சென்செக்ஸ் சார்ட் வந்து கொடுத்துருந்தேன். ப்ளஸ் நிறைய ஹிண்ட்டும் அதில் கொடுத்துருந்தேன் எஸ்டர்டே வீடியோவில். ஸோ ஹிண்ட் யாரும் கேட்காதவங்க வந்து அந்த வீடியோ போய் பாருங்க. அதில் நிறைய ஹிண்ட் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க சேனல்குள்ளே போகலாம். சாரி, வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் எஸ்டர்டே கொடுத்துருந்தது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல. பட் இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 25,350 கால் அண்ட் 25,550 புட்டு கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு சின்னதா கேப் அப் ஆனதுனால ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இங்க சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதான் இங்க ரூலு. இப்போ இங்க பாருங்க, 25,400 அண்ட் 25,600 புட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி சென்செக்ஸ்லயும் பாருங்க, ஒரு 200 பாயிண்ட் வந்து தள்ளி ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து மாத்திருக்கேன். சாரி, 100 பாயிண்ட் வந்து மாத்திருக்கேன். 83,90, சாரி 82,90 900 இருந்தது. இங்க 83,100 போட்டிருக்கேன். ஸோ 200 பாயிண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது நான் வந்து கொடுத்துருந்தேன், ஐவி செக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து 1% வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை எதை பேஸ் பண்ணினா, இந்த மார்க்கெட்ல வந்து இங்க ஐவின்னு இருக்குல்ல, இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இதை வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்ப பாருங்க, இங்க வந்து 0 இருக்கு. அது காரணம் என்னன்னா, மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு, அதனால 0 இருக்கு. மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து வேற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இப்ப வந்து 10 ஜூலை எக்ஸ்பைரி போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இங்க 10 இருக்கு, இங்க 11 இருக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் தான். இது வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ காலையில வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் வந்து மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே இங்க பாருங்க, கால் சைட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க டச் பண்ணும்போது புட் சைட்ல வந்து தேர்ட் பாயிண்ட் பக்கத்துல போச்சு. பட் நீங்க ஏன் தேர்ட் பாயிண்ட் டச் பண்ணல, இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் டச் பண்ணிருக்கா, இன்னைக்கு எக்ஸ்பைரின்றனால ஃபுல்லா டிகே ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பிரீமியம் வந்து ஏறல. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு அப்படிதான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இங்கேயும் பாருங்க, தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது கீழே வந்து நமக்கு டார்கெட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்க மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு 10:15 மணிக்கு போல இதே மாதிரி தான் சென்செக்ஸ்லயும் பாருங்க. சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி இல்லாதனால இங்க கரெக்டா நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து செகண்ட் பாயிண்ட் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போச்சு. அதே மாதிரி இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு சாரி இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் போச்சு. பட் வந்து ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகல. ஏன்னா சென்செக்ஸ்ல எக்ஸ்பைரி இல்ல. அதனால லைட்டா மூவ்மெண்ட் ஆச்சு. சென்செக்ஸ்லயும் கால் சைடு வந்து என்ட்ரி கொடுத்துருச்சு. அதாவது செகண்ட்ல இருந்து தேர்ட் பாயிண்ட்க்கு டிராவல் ஆகுது. புட் சைட்ல செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிராவல் ஆகுது. பட் பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா, ஐபி வந்து கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஐபி வந்து முன்ன பின்ன, அதாவது இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. கைஸ், whoever took entry in call side, please book profit ன்னு 10:29 போட்டுட்டேன். காரணம் என்னன்னா, நிப்டிலையும் சென்செக்ஸ்லயும் ஐபி வந்து மேட்ச் ஆகல, மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்னா, இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் வந்துருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இங்க ஐபி நான் காட்டினேன் இல்லையா, இங்க 10 இருக்கு, அதாவது 10.7 ரவுண்டா 11, இங்க 11.5, அதுவும் 11, அதாவது கிட்டத்தட்ட ஈக்குவல். பட் அப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க 7, இங்க 11 இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரெண்டு ஐபியுமே மேட்ச் ஆகல, ரொம்ப வித்தியாசம் இருந்தது. 8, 12, 7, 11 இந்த மாதிரி இருந்தது. அப்பவே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து கண்ணா பின்னான்னு சுத்த போது. என்ன எக்ஸ்பைரி இல்லையா, எக்ஸ்பைரின்றனால இந்த பக்கம் டிகே பண்ணணும்னா, அதாவது ஜீரோ கொண்டு வர்றதுக்கு இந்த லாஜிக் என்னன்னா, இப்ப இங்க வந்து 100 பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் 100 பாயிண்ட் இருக்குன்னா, ஒரு பக்கம் போச்சுன்னா, ஒரு பக்கம் பிளஸ் இங்க 200 ஆயிரும், இன்னொரு பக்கம் 0 ஆயிரும். பட் அந்த 200 வந்து எப்படி டிகே பண்ணுவாங்க? சோ அதுக்கு காலும் ஏறணும். அப்ப கால் ஏறினா புட்டு டிகே ஆகும். மறுபடியும் புட்டு ஏறினா கால் டிகே ஆகும். சோ இதுக்காக தான் மார்க்கெட் வந்து மேலே கீழே சுத்த போகுது. சோ ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அதை நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் இருக்கு. ஸோ கால் அண்ட் புட் போத் சைடு பிரீமியம் வில் மூவ். போத் சைடு எஸ்எல்லும் டார்கெட் ஹண்ட் ஆகும். ஸோ இந்த சினாரியோ இப்படி இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுல இருந்து நிறைய ஹிண்ட்லாம் கொடுத்துருந்தேன். ஆப்ஷன் செயின் டேட்டால மார்க்கெட் வந்து எப்படி காட்டுதுன்னா, புட் சைடும் கால் சைடும் பெரிய பெரிய மூவ்மெண்ட், அதாவது புட் சைடுல பிக் மூவ்மெண்ட், கால் சைடுல ஸ்மால் மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். மார்க்கெட் எப்படியா இருக்கு பாருங்க. சொன்ன மாதிரியே புட் சைடுல பெரிய ஃபாலு திரும்ப ஏறி இருக்கு. கால் சைடுல சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் இருந்தது. இது எப்ப சினாரியோனா 10:35க்கு உள்ள அப்டேட் வச்சு நான் சொன்னேன், ஆப்ஷன் செயின் டேட்டா. அதுக்கப்புறம் பாருங்க, மணி 1 மணி வரைக்கும் அப்படிதான் சுத்திட்டு இருந்தது. இங்க பாருங்க,
கால் சைடுல என்ட்ரி குடுத்துச்சு. ஆனா திரும்ப எஸ்எல் அடிச்சுச்சு. புட் சைட்லயும் என்ட்ரி கிடைச்சது. திரும்ப வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் தொட்டுருச்சு. இதே மாரி தான் சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு அதாவது 2 மணிக்கு மேலேயே இங்க ஐபி வந்து பாருங்க. இப்ப இந்த பக்கம் 12ன்னு காட்டுது. அதாவது ஆவரேஜா 13 இந்த பக்கம் 14. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவல். அது 8 இருந்த ஐபி வந்து இங்க 12 ஆயிடுச்சு. 11 இருந்த ஐபி வந்து இங்க 14 ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா இந்த பிரீமியம் எல்லாமே எகிரிருச்சு. அதாவது இங்க வந்து 2, 3 இருந்த சாரி ரூ. 4 இருந்த பிரீமியம் வந்து ரூ. 20 ஆயிடுச்சு. இந்த பக்கம் ரூ. 3 இருந்த பிரீமியம் வந்து ரூ. 14 ஆயிடுச்சு. ஸோ அப்ப என்னன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்க போகுது. இதுதான் நிஃப்டி ஜீரோ டு ஹீரோக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்க மார்க்கெட்டு எப்படி சுத்தி இருக்கு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க 1:30 மணிக்கு அப்புறம் கால் சைடு ஃபுல்லாவே டிகே. எங்க இருந்து விழுந்திருப்பாங்க 150 பாயிண்ட்ல இருந்து சாரி இந்த 150 பாயிண்ட்ல இருந்து ஃபுல்லா ஜீரோ ஆயிடுச்சு. அப்ப 150 பாயிண்ட் இங்க ஜீரோ ஆயிருக்குன்னா இந்த பக்கம் 150 பாயிண்ட் ஏறணும் இல்லையா? So அதே மாதிரி பாருங்க ரூ. 50 இருந்து அப்படியே ரூ. 200 வரைக்கும் போயிருக்கா. ஸோ இப்போ ப்ரீமியம் மேட்ச் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் guys ஆப்ஷன் டேட்டா. இந்த ஆப்ஷன் டேட்டா இப்படிதான் இயங்குது. சீசா மாதிரி இங்க தேர்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விழுந்திருக்கு. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து தேர்ட் பாயிண்ட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ சூப்பரா மேட்ச் ஆயிடுச்சு. சென்செக்ஸ்ல பெரிய மூவ்மெண்ட் இல்ல. ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பைரி இல்ல. எக்ஸ்பைரி டைம் இருக்கு. அதனால எங்க தேர்ட் பாயிண்ட் பக்கத்துல அதாவது செகண்ட் டு தேர்டுக்கு சென்டர்ல இருந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் டு செகண்டுக்கு சென்டர்ல இருந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ கரெக்டா ஜிக்ஸாக்கா சீசா மாதிரி ப்ளே ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் கரெக்டா வந்திருக்கு. இன்னைக்கு எஸ்எல் ஹண்ட்ன்றத முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டு எல்லாரும் அவாய்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ எல்லாரும் சேஃப். ஓகேங்களா? இப்போ எஸ்டர்டே சினாரியை வந்து க்ளோஸ் பண்றேன். எல்லாமே டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாரும் டெலிகிராம் சேனல்ல இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்ற அப்டேட் வந்து இதுல வந்துடும். இது வந்து எங்கேயுமே நான் நேத்து நியூஸ் பார்த்துட்டோ இல்ல வேற ஏதோ பார்த்துட்டோ நான் சொல்லல. எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டா இங்க இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவை பார்த்து தான் நான் சொல்றேன். ஸோ அவ்வளோ அக்யூரஸியானது இதுக்குள்ளதான் எல்லா சீக்கிரட்டும் இருக்கு. எல்லா ரகசியமும் புதையலும் இதுக்குள்ளதான் இருக்கு. நம்ம வேற எங்கேயுமே போக தேவையில்ல. இப்போ இங்க ஐபி ஜீரோ ஜீரோன்னு இருக்கு. காரணம் என்னன்னா இதெல்லாம் அவுட் த மணி ஏடிஎம் எல்லாமே ஜீரோ ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பாருங்க எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒவ்வொரு 50 ரூபாய் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கா 400 350 300 250ன்னு. ஸோ இதெல்லாம் பாருங்க இந்த வேல்யூலாம் பாருங்க கரெக்டா அதே 50 50 பாயிண்ட்ல இருக்கும். 55 105 155 205 இந்த பக்கம் பாருங்க 44 94 144 194. ஸோ 50 50க்கு ஏற்ற மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஸ்ட்ரைக் அதாவது இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு. இதே அடுத்த எக்ஸ்பைரி பாருங்க 10 ஜூலை. இப்போ இங்கதான் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண போறோம். இப்போ மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்குன்னா இங்க பாருங்க நிஃப்டி க்ளோசிங் வந்து 25,397. பட் வந்து செட்டில்மெண்ட் ஆன பிரைஸ் இங்க இருக்கு பாருங்க 25,405. ஸோ இப்போ இந்த பிரைஸ் தான் எடுத்துக்கணும். 25,405னா 25,400ஓட கால் ஆப்ஷன் வந்து எவ்வளவு ரூ. 5 தானே எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இங்க ரூ. 5 இருக்கணும். ஆனா ரூ. 5 இருக்க வேண்டிய இடத்துல 173 இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ரூ. 168 இருக்கு. இந்த ரூ. 168 தான் இந்த அவுட் மணில இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா 168 இருக்க வேண்டிய இடத்துல 140 தான் இருக்கு. அப்ப ரூ. 20 வந்து எங்க போச்சுன்னா இந்த பக்கம் புட் ஆப்ஷன்ல இங்க சேர்த்திருப்பாங்க. அதாவது இங்க ரூ. 20 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த ரூ. 20 வந்து இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்த்தா இங்க 120 தான் இருக்கணும். சாரி 129 இருக்கணும். 149 இருக்கு. ஏன் அப்படி இருக்கணும்னு இப்ப சொல்றேன் பாருங்க. 25 450க்கும் 405க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 45 பாயிண்ட் வித்தியாசமா? 45 இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு இருக்கு? 163 இருக்கு. அப்போ 45ம் 163 கழிச்சா 123. ஸோ இங்க பாருங்க 123 தான் இருக்கணும். ஆனா 149 இருக்கு. காரணம் என்னன்னா இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ரூ. 20 தூக்கி இங்க போட்டாங்க. இதே மாதிரிதான் கால் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அந்த கால் ஹெவியா உள்ளதெல்லாம் புட்ல வந்து கரைச்சிருக்காங்க. ஸோ இப்படி பேலன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்பயும் மார்க்கெட் வந்து சீசா மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ். அதாவது இருக்க வேண்டிய காசுல இல்ல. கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அதாவது கால் ஆப்ஷன் எல்லாமே ஹெவியா இருக்கு. புட் ஆப்ஷன் எல்லாமே புட் ஆப்ஷன் எல்லாமே கம்மியா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு சமன்படுத்தப்படும். நாளைக்கோ இல்ல சனி ஞாயிறு லீவுல அந்த 2 நாளோட டிகே வந்து திங்கட்கிழமை நடக்கும். ஸோ அதன்படி நீ கால்குலேஷன் பண்ணதுல இங்க பாருங்க நிஃப்டில இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வரைஞ்சதுக்கு கண்ணா பின்னான்னு வந்துருச்சு. எப்பயுமே நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் பக்கத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்புறம் தேர்டுன்னு வரும். ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி அமையல. பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. ஸோ நாளைக்கு
நிஃப்டில யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நிஃப்டில இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் விழுந்திருக்கு. அதனால பயங்கரமான எப்படியான மூவ்மெண்ட் இருக்கலாம். அது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனா தான் தெரியும். சரிங்களா? யாரும் வந்து இதுக்கு மேல போச்சுன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சுன்னா மேல பறக்கும். கீழ வந்தா கீழ கிழிச்சிட்டு போகும் அப்படிலாம் இல்ல. அது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனா தான் தெரியும். ஆனா சென்செக்ஸ்ல பாருங்க, கரெக்ட்டா சீசா மாரி இங்க வந்திருக்கு பாருங்க. 1, 2, 3 அதே மாரி 3, 2, 1 இந்த மாரி. அதாவது மார்க்கெட் இங்க நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது 3 பாயிண்ட்ல இங்க ஓப்பன் ஆச்சுன்னா கால்ல, புட் சைட்ல 1 பாயிண்ட்ல ஓப்பன் ஆகும். இங்க 2 பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா, மார்க்கெட் இங்கேயும் 2 பாயிண்ட்ல இருக்கும். இங்க கால்ல 1 பாயிண்ட் இருந்தா, புட் ஆப்ஷன்ல 3 பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பைரிக்கு டைம் இருக்கு. இங்க வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வந்து வரல. ஸோ கரெக்ட்டா வந்து இங்க ஓரளவு பிரீமியம் மேட்ச் ஆயிடுச்சு. நிஃப்டில தான் மேட்ச் ஆகல. ஸோ நாளைக்கு நான் வந்து நிஃப்டிய அவாய்ட் பண்றேன். பிளஸ் பிரீமியம் எல்லாமே அதிகமா இருக்கு. ஏன்னா புது எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ பிரீமியம் வந்து நாளைக்கு ஹெவியா இருக்கும். ஸோ நாளைக்கு நான் நிஃப்டிய அவாய்ட் பண்றேன். இதான் நாளைக்கானது. சென்செக்ஸான இது. சென்செக்ஸோட சார்ட் வந்து நாளைக்கானது இது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது தான் தெரியும். நாளைக்கு எங்க போகுது, எவ்வளவு போகுதுன்றது. இந்த டீட்டெயில்ஸ், இந்த சீக்ரெட்லாம் உங்களுக்கும் தெரியணும். நீங்களும் இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஆகணும்னா, இந்த சீசா ட்ரேடர்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல சேனலே ஃபாலோ பண்ணீங்கனாலும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். ஆப்ஷன் சீக்ரெட் ரிவீல்ட் அப்படின்னு சொல்லி 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுவும் என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ். இது எல்லாமே நான் வந்து இந்த ஆப்ஷன் செயினை வச்சு தான் நான் சொல்றேன். எதுவுமே நானா கற்பனை பண்ணி சொல்லல. இதுக்குள்ள தான் எல்லா ரகசியமும் இருக்கு. இந்த ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, வால்யூம் இதெல்லாமே எதுக்குமே தேவையில்ல. எல்டிபி, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், ஐவி இதுக்கு மட்டும்தான் வேல்யூ. மற்ற எதுக்குமே வேல்யூ தேவையில்ல. முக்கியமா நம்ம வீடியோ பார்த்துட்டா அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கத்துக்கிட்டா டெய்லி முடிச்சுட்டு டெய்லி போய் 10 யூடியூபர்ஸோட வீடியோ நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆக போதா, கேப் டவுன் ஆக போதா, மார்க்கெட் வந்து நாளைக்கு போனா எங்க வரைக்கும் போகும், எது வரைக்கும் போகும் அப்படின்ற எதுவுமே நம்ம வந்து சொல்ல மாட்டோம். நீங்க தெரிஞ்சுக்கவும் தேவையில்ல. நாளைக்கு ஓப்பன் ஆனாதான் எல்லாமே தெரியுன்ற சீக்ரெட் வந்து நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், தேங்க்யூ. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.